கழக சி.வி. சண்முகம் அவர்கள் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது பல்வேறு கட்சிகள், பல்வேறு தரப்பினர் கூட்டணி குறித்து ஆங்காங்கே ஒவ்வொரு அறிவிப்புகள் வெளியாகி வந்தாலும் இதுவரை எந்த ஒரு கட்சியும் யாரிடம் கூட்டணி என பல்வேறு கட்சியினரிடையே எப்படி கூட்டணி அமைய முடியும் என்று பல்வேறு கோணத்தில் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக அதிமுக கூட பாமகவை சேர்ப்பது குறித்து முதற்கட்டமாக முன்னதாக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இதே சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அவரது உறவினர் மூலமாக அவரை சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருந்த அதே போன்று தற்பொழுது இன்று திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டால் மட்டுமே பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உடன்பாடு ஏற்படும் என எட்டப்படுகிறது. இதில் பாமக சார்பில் எத்தனை சீட்டுகள் கேட்கப்படுகிறது, அது அதிமுகவில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்கார், அவர் தரப்புல எத்தனை சீட்டு பாமகவுக்கு ஒதுக்கப்படும், மற்ற அதிமுகவில் முன்னதாக பாஜக கூட்டணி இருந்ததும் தற்பொழுது கூட்டணி இல்லை என்பதும் வெளியாகி வருந்த தகவல் அடுத்து எந்தெந்த கூட்டணி யார் கூட இணைவது என்பது குறித்து நாம் முக்கியமாக பார்த்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக பொதுமக்களும் யாருடைய கூட்டணி என பல்வேறு கட்சிகளும் இதை எதிர்பார்த்து வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாகத்தான் முக்கிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியிடம் அதிமுக தரப்பு பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக நடைபெற்று வருவது என்பது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் இவர்கள் கூட்டணி எத்தனை சீட்டு என்பது நிர்ணயித்தால் மட்டுமே கூட்டணி உடன்பாடு ஏற்படும் எனவும் தெரிகிறது.